ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் யுவர் சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல். ஹோப் எல்லாருமே ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் வீட்டிலே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை 10:30க்கு மேலே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் ஊர்லேருந்து கிளம்பி போனோம் அப்படின்னா ஹரிபரியாக அடித்து கிளம்பி போகணும். அதனால் நைட்டே ஊர்லேருந்து கிளம்பியாச்சு. எங்கள் ஊர்லேருந்து 5:30க்கு கிளம்பினோம். அம்மா ஊருக்கு ரீச் ஆகிறதுக்கு 7 o'clock ஆகிடுச்சு. குட்டீஸ் 2 பேருமே அம்மா ஊருக்கு வர்றது அப்படின்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க. அதுவும் வீடு ஃபுல்லாக ஃபங்க்ஷன் மூடில் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. என்னோடய குட்டீஸ் 2 பேருமே பயங்கரமான ஒரு மெஹந்தி பைத்தியம். எங்கே கோன் பார்த்தாலுமே வாங்கி வச்சு விட சொல்லுவாங்க. 2 பேருமே ஒரு ஃபெஸ்டிவல் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எது வாங்கிட்டு வர சொல்கிறாங்களோ இல்லையோ மெஹந்தி வாங்கிட்டு வர சொல்லி அதை வச்சு விட சொல்லுவாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கூட தேவையில்லை, கை நிறையா மெஹந்தி வச்சுருக்கணும். குட்டீஸ் 2 பேருமே ஊர்லேருந்து வரும்போதே ஆளுக்கு ஒரு மெஹந்தி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்தோடனே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு மெஹந்தி எடுத்து கையில் வச்சுட்டு உடனே வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லக்கிக்கு நான் தான் போட்டு விட்டேன். தனுஷா குட்டிக்கு என்னோடய சிஸ்டர் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஜாலியாக ஃபேமிலியோடு உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். தூங்குறதுக்கு நைட்டு ஒரு 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. எல்லாருமே அதுக்கப்புறம் தான் போய் தூங்க போனோம். காலையில் ஒரு 6 o'clockலாம் சாங் போட்டாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு இங்கே என்னோடய சிஸ்டரும் என்னோடய சித்தியும் கோலம் போட்டுட்ருக்காங்க. மெயினில் நானும் என்னோடய சிஸ்டர் கோலம் போட்டுட்ருந்தோம். குட்டீஸ் 2 பேருமே நான் எந்திரிக்கும் போதே காலையில் வேகமாகவே எந்திரிச்சிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எப்போ தூங்குவாங்கன்னு தெரியாது, எப்போ எந்திரிப்பாங்கன்னு தெரியாது. எப்போ பாரு வெளியே தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறதுக்கு அவங்களோட ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆடி மணக்கும் மல்லிகை பந்தலே என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாலே கண்கள் மயங்கி போயின்றேன் கண்டாலே என்னோட சின்ன சிஸ்டர் கோலம் போட்டாங்க. என்னோட சித்தி கலர் கொடுத்தாங்க. வெளியே என்னோட பெரிய சிஸ்டர் கோலம் போட்டாங்க. நானும் இன்னொரு சிஸ்டர் கலர் கொடுத்தோம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டன் கிரேவியும் தோசை, அதுக்கு சைடிஷாக ரத்த பொரியல் அம்மா ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அப்பா நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னா ரத்தம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அம்மா செஞ்சு கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ என்னோடய குட்டீஸுமே சாப்பிட்டு பழகிட்டாங்க. அவங்களுக்குமே அம்மா செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு 9:30 போல் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. தனுஷா குட்டிக்கும் எனக்கும் ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். புன்னகையால் மனம் வீசிடுங்கள் வானத்தில் மழை என்ன பொழியுங்கள் மழை சிந்தும் தேத்துளியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன். என் வாழ்க்கை ஒரு விடைதான். உண்மைகள் எங்கே நன்மைகள் எங்கே இவைகளுள்ளே செஞ்சாலும் சொந்தமும் வந்தாமும் கூட வரும். நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தமும் வந்தாமும் பேசும். இந்த குடும்பம் கோயில் அதில் நீதானே சாமி. இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீ தாமுமே. பத்தாயிரம் தலைக்கட்டு ஓட்டு சாமியார் ஆசீர்வாதம் பண்ணுறது தான் இருக்குது. யாருக்கு பண்ண போகிறாரோ?
மோதிரம் கொடுத்து சாமியை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, நம்ம ஓட்டுல பெரிய பொண்ணுக்கே போட்டுருவோம். ஓட்டு பெரிய பொண்ணுதான். என்ன சாமி இப்படி பண்ணிடுச்சு? அந்த தம்பி மோதிரம் கொடுத்து போட சொல்லிச்சு, அதனால போட்டாரு. போட்ட மோதிரத்தை ஓட்டா மாத்துவாருன்னு யாருக்கு தெரியும்? சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய நேர்கள் நீர் ஈர்த்திடுமே. கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திடலாம். யாருக்கு சொன்னாலும் யாருக்கு செஞ்சாலும் சொன்னாலும் வந்தாலும் கூட வாடும். நாம் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொன்னாலும் மரம் தான் இடம் கொடுத்திடும். மரம் தான் இடம் கொடுத்த போதும் மண்தான் உயிர் அளித்திடும். இன்னொரு உலகில் நான் வளர்ந்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரும். ஃபங்க்ஷன் வந்து நல்லா சூப்பராக முடிஞ்சிருச்சு. லஞ்சுக்கு என்ன மெனு கொடுத்தாங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ரசம், ஆனியன் ரைத்தா. இதுதான் வந்து லஞ்சுக்கு வந்து மெனு கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 2:30 போல் எல்லாருமே நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 3 o'clock போல் எழுந்திரிச்சாச்சு. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு வரும்போது வந்து கொய்யாப்பழ செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். என் ஹஸ்பண்ட் தான் வந்து அதை தோண்டி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போனாங்க. அது இப்போ 3 இயர்ஸ்க்கு மேலே சூப்பராக வந்து வளர்ந்து காயெல்லாம் நிறைய வந்து காய் வச்சுருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அம்மா வந்து ஊரில் இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் வச்ச கொய்யாப்பழ செடி வந்து காய் விட்டு பழமாயிடுச்சு பாப்பா, நீங்கள் எப்போ ஊருக்கு வரீங்களோ அப்போ தான் வந்து அறுவடை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதை வந்து ஊருக்கு வந்ததுலேருந்து அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, போய் பாரு பாப்பா, காயை பிடுங்குவா, வா வந்து பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி, அவங்களுக்காக வந்து நானும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. காய் வந்து நல்ல பழமாக 1 கிலோவுக்கு மேலே இருந்தது. அது பழமாக இருக்கிறத மட்டும் பிடிங்கிட்டு காயாக இருக்கிறத வந்து அப்படியே வச்சாச்சு. கைக்கு எட்டாத தூரம் வந்து நிறைய காய் வந்து இருந்தது. பிஞ்சுமே வந்து நிறையா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஒரு 5:30க்கு மேலே ரிட்டர்ன் வந்து ஊருக்கே கிளம்பியாச்சு. வெயில் அப்போவே வந்து பயங்கரமாக இருந்தது. குட்டீஸ் 2 பேருமே ஊருக்கு வந்ததுலேருந்து சரியாகவே தூங்கவே இல்லை. ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நல்லா விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லக்கி காரில் ஏறினோடனே வந்து தூங்கிட்டாங்க. தனுஷா குட்டிக்குமே வந்து தூக்கம் வந்துடுச்சு. 2 பேருமே வந்து நல்லா தூங்கிட்டே தான் வந்தாங்க காரில். Next day, the next day. குட்டீஸ் 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு வந்து ஐர மீன் வந்துருந்துச்சு. அத்தை வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை கொஞ்சமாக பொரிச்சிட்டு மீதத்தை வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த மீனில் இருக்கிற வளவளப்பு தன்மையெல்லாம் போய் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். கொஞ்சமாக எடுத்து பொரிக்கிறதுக்கு பெரட்டி வச்சுட்டேன். பாப்பா 2 பேரும் வந்ததுக்கப்புறம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், அது கூட 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அது கூட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அது கூட கடுகு உளுந்தம்பருப்பு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கறி லீஃப், 2 பல் பூண்டு,
3 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை வந்து சேர்த்து அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா அரைச்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். அதனால தான் வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு அரைச்சி சேர்த்துக்கிற பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட அதை சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் டேஸ்ட் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். தக்காளி வெங்காயத்தோட ராஸ்மல் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அது கூட ஸ்பைஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அதோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து நான் வெந்தயத்தூள் சேர்த்துக்கிறேன். அது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து 2.5 ஸ்பூன் வந்து நான் தண்ணியில் கரைச்சி நான் சேர்த்துக்கிற போகிறேன். நீங்கள் வந்து வெளியே மீன் குழம்பு பொடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க 2.5 ஸ்பூன். நான் ஏன் மசாலா தூளை வந்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன் அப்படின்னா வெங்காய தக்காளி வதக்குனதே அது பேஸ்ட் மாதிரி இருக்குது. அதோட மசாலா பொடி போட்டோம் அப்படின்னா திப்பியாக ஆயிரும். அதாவது நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகாது. அதனால் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். அது கூட தேவையான அளவு தண்ணி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா மசாலாவோட ராஸ்மல் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீன் சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். சூப்பராக வந்து மீன் வெந்து வந்துடும். இந்த குழம்பு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீன் குழம்பு வந்து நம்ம மீன் குழம்பு வச்ச அன்னைக்கு விட மறுநாள் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.